எல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க. நீங்க வரலாற்றை புரட்டி பாத்தீங்கன்னா ஷுவைப் நபி அவர் அல்லாஹ் ஒருத்தன்னு சொல்லி நிப்பாட்டிக்கல. அந்த சமூகத்தில் ஒரு தப்பு இருந்துச்சு. என்ன தப்பு? வியாபாரத்தில் மோசடி பண்ணுவான். அளவு நிறுவையில உள்ள வாங்குறதுக்கு ஒரு படிக்கல், விக்கிறதுக்கு ஒரு படிக்கல், வாங்குறதுக்கு ஒரு படி, விக்கிறதுக்கு ஒரு படி, அதுக்கு ஒரு தராசு, இதுக்கு ஒரு தராசு. இந்த மாதிரி அளவு நிறுவைகள்ல மோசடி செய்வான். அவர் போய் அதை கண்டிக்கிறார். அல்லாஹ் வணங்குன்னு சொல்றாரு. அடுத்து நம்ம யாக்கோபே உதுல்லா அல்லாஹ் வணங்குங்கள் ஒரு பக்கம் சொல்றாரு. அவுஃபுல் கைல வல் மீசான், அளவு நிர்வகிகளை ஒழுங்கா நெருங்கப்பா, மோசடி செய்யாதீங்கப்பா. லா தபுஹசுன் நாஸ அஷ்யாஹும், மக்களுக்கு அவங்களுடைய பொருள்களை குறைச்சிடாதீங்கப்பா. இப்படி எல்லாம் நபிமார்கள் போய் என்ன செய்யறாங்க? ஷுவைப் நபி பேசுறாங்க. அப்ப வியாபாரத்தில் நேர்மை இல்லாமல் மோசடி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன் அவனை எதிர்க்கக்கூடிய நேரத்தில் இவர் டேஞ்சரா வர்றாரு. இவர் நம்ம எப்படி வேணாலும் சம்பாரிச்சுட்டு போறோம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடுறாரு. நாங்க எப்படி இருந்தா உனக்கு என்ன? நீ பாட்டு கடவுளை படி சொல்லிட்டு போயிட்டு இருப்பியா? கட்டி வாங்காத, திருடாத. இப்ப இஸ்லாம் எல்லாத்தையும் சொல்லுதா இல்லையா? இன்றைக்கு எல்லாம் எதிர்க்கு. அமெரிக்கா எதிர்க்கிறான், ரஷ்யா எதிர்க்கிறான், பிரிட்டன் எதிர்க்கிறான், ஐரோப்பிய நாடுகள்லாம் ஏன் எதிர்க்குது? அவன் செய்யறதெல்லாம் நீங்க எதிர்க்கிறீங்க. ஆணு பொம்பளை அவுத்து போட்டு ஓடுங்கிறான், அட ஓடாதுன்னு சொல்றீங்க. குடிக்கிறது பேசணுங்கிறான், குடிக்காதான்னு சொல்றீங்க. ஏமாத்துறது பேசணுங்கிறான், ஏமாத்தன்னு சொல்றீங்க. அநியாயமா அடக்குமுறை செய்யாடான்னு இஸ்லாம் சொல்லுது, அவன் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப எல்லா விதமான அக்கிரமங்களையும் அயோக்கியத்தனங்களையும் பண்ணுகிறவர்களை இஸ்லாம் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு என்று எதிர்க்கிறது. கடுமையான முறையில் எதிர்த்து போறா. எந்த அளவுக்கு போராடுது? மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, தீமையை கண்டால் உங்கள் கையால் தடுங்கள். எந்த சமுதாயமும் கையால் தடுக்காது. நமக்கு என்னன்னு போயிட்டு இருப்பாங்க. எதிர்த்த வீட்டுல சண்டை நடக்குங்க, கீ வீட்டுல குடியிருப்பான், பேசாம இருப்பான். சண்டை நடக்குது என்னன்னு போய் கேட்போம், தடுப்போம். ஒரு பொம்பளை போட்டு அடிக்கிறாங்களே என்ன நியாயம் கேட்போம், கேட்க மாட்டான். ரோட்ல போட்டு அடிச்சுட்டு கேட்டுமே. ஒரு முஸ்லீம் அப்படி இருக்க முடியாது. முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி தப்பா இருக்கு, ரேஷன் கடையில போறீங்களா, 900 கிராம் போடுறானா சட்டையை பிடிச்சு கேட்கண்டா, என்னடா அது, என்ன பண்ற நீ, 1 கிலோ காசு வாங்குறீங்கள, எப்படி 900 தர்ற கேட்கணும். பள்ளிவாசல் பக்கத்தில் கல்லு கடை திறக்கிறானா, திறந்து போறீங்க, நம்மள குடிக்க போறோம், இருக்க முடியாது, தடுக்கணும் நீங்க. ஒரு முஸ்லீமுடைய கடமை எப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு உதாரணம் காட்டுறாங்க, கப்பல் உதாரணம் காட்டுறாங்க. கப்பல்ல என்ன செய்றீங்க, போய்கிட்டு இருக்கீங்க. கப்பல்ல மேத்தட்டு ஒண்ணு, கீத்தட்டு ஒண்ணு, மேல ஒரு ஃப்ளோர், கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கிறது. மேல தண்ணி இருக்குது, கீழே உள்ளவர்கள் மேல தண்ணி எடுக்கணும். அப்ப கீழே உள்ளவங்க யோசிக்கிறாங்க, இதுக்கு மேல ஏறிக்கிட்டு போகணும், கீழே ஒரு ஓட்டை போட்டா தண்ணி தன்னால வந்துட்டு போகுது, குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணிட்டு போறோம். கீழே இருந்து ஓட்டை போட்டா கடல்ல தான் போயிட்டு இருக்காங்க, கப்பல் போகுது இல்லைங்க. கப்பல்ல கீழே இப்படி சின்ன ஓட்டை போட்டோம்னா பைப்பு மாதிரி பிரிட்டு அடிக்க போகுது, அப்படி பிடிச்சிக்கிற போறோம்னு ஒரு கிறுக்கு தனமா முடிவு எடுக்கிறாங்க. மேல உள்ளவனுக்கு தெரியுது தெரியுது ஓட்ட போட போறாங்க, அவங்க போஷன் அவங்க போட்டு போறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு இருந்தால் ரசூல், நான் சொல்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படின்னு இருந்தார்களே ஆனால் கீழே உள்ளவன் மட்டும்தான் மூழ்கி போவானா? இல்ல எல்லாரும் தான் மூழ்கி போவாங்க. அப்படித்தான் ஒரு தீமை நடக்கக்கூடிய நேரத்தில் அவன் தானே செய்யறான்னு பார்த்து கொண்டிருந்தா நீங்கள் மூழ்கிடுவீங்க. 25 குடிசைக்கு அப்பால தீ பிடிச்சி எரியுது, 25 குடிசை இருக்க நமக்கு என்ன இருந்தா 25வது நிமிஷத்துல நம்ம குடிசையும் போயிடும். 25 நிமிஷம் 25வது குடிசை எரியும் போது சும்மா இருந்தா 25 நிமிஷம் போதும்லங்க. ஒரு மண்டபத்தில் போய் ஹோமத்தை வளர்த்து தீ பிடிச்சு போயிட்டா இல்லையா, அந்த மக்கள் அப்பாவிகள் போயிட்டாங்க, மறைக்க பாக்குறாங்க. அநியாயக்காரர்கள் எதனால் தீ பிடிச்சுன்னா லைட், அந்த வீடியோ பிளாஷ் போலீஸ்காரர் வளர்க்கிறார், வீடியோ கேமரா வச்சா அது பயங்கரமான பவர் உள்ளதா, என்ன பயங்கரமான இதுக்கு மேலையா இந்த பார், அந்த டிவி கேமரால மாட்டின லைட்டை விட அது 500 வாட்ஸ். எவ்வளவு இது? 1000, 1 2 3 4 5000 வாட்ஸ். 5000 வாட்ஸ் லைட்டு துணிக்கு பக்கத்தில் இருக்கிறது. இந்த துணிக்கும் 5000 வாட்ஸுக்கும் பக்கத்தில் ஒரு தான் தூரம் இல்ல, கிட்டத்தட்ட 6 மணி நேரமா எரியுது. சூடாகி ஸ்கிரீனை தீப்பிடிக்க காணாம், களை விடுறாங்க. மண்டபத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீயோடு விளையாடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீயோடு விளையாடாதீர்கள். படுக்கும் பொழுது கூட அடுப்பில் உள்ள தீயை அணைத்து விட்டு படுங்கள். எலி இழுத்துக் கொண்டு போய் குடிசைகளை கொளுத்துவிடும், நெருப்புல விளையாடாதீர்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன கட்டளை. எதனால அங்க தீ பிடிச்சது? கேமராவில் பிடிச்சா அந்த வினாய் டக்கு நாம அணைத்து விட முடியும்.
நடந்தது என்னன்னு உலகத்துக்கு தெரியும். அந்த தீமையை தடுக்க வக்கில்லாமல் மண்டபத்தில் வந்துகிட்டு எண்ணெயை ஊத்திக்கிட்டு தீயை எரிச்சு ஹோமம் வளர்க்கறாங்க. அது பயங்கரமா பரவுது. கண்ணு மண்ணு தெரியல யாருக்குமே. தீ பிடிச்சது ரொம்ப தான் தெரியுது. புகை வளர்த்து விட்டுட்டு அப்ப பத்திக்கிட்டதுனால அணைக்க முடியல. ஏதோ ஹோமத்துடைய புகை நினைச்சுக்கலாம் எம்பிட்டு பேரும். இல்லாட்டி அப்போ ஸ்டார்டிங்ல அணைச்சிருப்பானுவோ. நடந்த கதை இதுதான். ஹோமம் வளர்த்ததுல எரிஞ்ச உடனே பார்த்தாங்க இது தப்பாச்சு, இதை கண்டிக்கணும். இது மாதிரி யாரும் ஹோமம் வளர்க்க கூடாது, நெருப்புல விளையாடுறது குற்றம். ரோட்ல வச்சுக்கிட்டு ஜார்ஜ் புஷ் கொண்டாந்து தீ வச்சு கொளுத்துனா பிடிக்கிறியா இல்லையா? ரோட்ல ஜார்ஜ் புஷ் மாதிரி ஒரு கொடும்பாவையை செஞ்சுக்கிட்டு வந்து தீய வச்சு கொளுத்துனா இந்த தீ எப்படி வைக்கலாம்? இந்த தீ பக்கத்து வீட்டுல பரவுனா என்ன ஆகும், அங்க பரவுனா என்ன ஆகும், சரியா இல்லையா? அப்ப பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல நெருப்பு யூஸ் பண்ணுவதற்கு ஒரு வகை வேணும். எப்படி நெருப்பு கொண்டு அந்த உயிர் வருமா? யாருப்பா இதை மீட்டு தர்றது? இதை மூடி மறைச்சுக்கிட்டு நாளைக்கு ஒன்று நடக்க பாக்குறீங்களா? இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு வக்கு இல்லாம மறைக்க பாக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் இஸ்லாம் பண்ணாது. தப்புன்னா தப்பு தான். யார் செஞ்சாலும் தப்பு தான். முஸ்லீம் செஞ்சாலும் தப்பு தான், முஸ்லீம் இல்லாத செஞ்சாலும் தப்பு தான். தப்பான காரியத்தை எவனும் பண்ணாத அப்படி என்று சொல்லி எல்லாம் மூடி பூசி மூல ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இப்படி வருது பாக்குறோம் கண்ணால. ஒரு வருஷம் பண்டிகை வருது தீபாவளி. இந்து மதத்துல பட்டாசு வைக்கிறேன் இருக்கா? இந்து மதத்துல இது லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு. அந்த காலத்துல கிடையாது. தீபத்தை தீ வெளிச்சமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. தீப ஒளி தான் தீபாவளிங்கிறது. வெடிய போட்டு குடிசையெல்லாம் குளிச்சு நாசமாகுது. 10 பேர் மண்டையை போட்டுறான். அந்த காலமெல்லாம் சேர்த்து குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து குடிசை கட்டிருப்பான். அது எரிஞ்சு போகுது. அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர மாட்டாங்க. என்னப்பா இது யார் செஞ்ச? முஸ்லீம் செய்யட்டுமாப்பா? இங்க யாரு செய்யறான்னு நீங்க பாக்குற? இந்துவே செய்யட்டுமே, கிறிஸ்துவே செய்யட்டுமே, ஒரு முஸ்லீமே பெருநாளைக்கு செய்யட்டும், ஒரு கிறிஸ்துவனே கிறிஸ்துமஸுக்கு செய்யட்டும். இது கேடா இல்லையா? கேடு வரக்கூடியதை யாரும் செய்யாதீங்கப்பா. அதானங்க நியாயம். அதே நேரத்தில் இங்க காஜி மார்த்தர்களை பண்ணி பார்த்தோமா இல்லையா? என்ன பார்த்தோம்? ரேஸ் பெருநாள் அன்னைக்கு சொல்லி ரேஸ் சொல்லி இதான் இஸ்லாத்துல பெருநாள் கொண்டாட்டமா? உனக்கு நீ கேடு விளைத்துக் கொள்ளக்கூடாது, அடுத்தவனும் கேடு விளைக்க கூடாது. உனக்கு நீயே கேடு எடுத்து கொண்டு கம்பத்துல மோதி அந்த உயிர் போயிடுச்சப்பா, அது யார் திருப்பி தருவா? ஒரு முஸ்லீம் என்பவன் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, தன்னுடைய கையாலும் நாவாலும் அடுத்தவருக்கு தொல்லை தராதவன் எவனோ அவன் தான் முஸ்லீம். முஸ்லீம் யார் என்றால் உன்னுடைய நாவினால் அடுத்தவனுக்கு தொல்லை இருக்கக்கூடாது, உன்னுடைய கையினால் அடுத்தவனுக்கு தொல்லை இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம முஸ்லீம் செய்யற இந்த ரேஸுக்கு இருக்கையும் கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் மற்றவங்க செய்ய கண்டிக்கிறோம். தப்பு செய்யற யார் செஞ்சாலும் தண்டனைக்கு உட்படுத்துங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, இந்த தீமைகளை எல்லா விதமான தீமைகளையும் தாட்சணியம் இல்லாம தயவு பார்க்காம அடிச்சு நொறுக்கு என்று இஸ்லாம் சொல்லுகிற காரணத்தினால் குடிக்கிறானா எடுத்து பேசு. அரசாங்கம் தப்பு செய்யுதா தப்பு தப்புன்னு சொல்லு, லஞ்சத்தை லஞ்சம் சொல்லு, ஊழல ஊழல் சொல்லு, பொய்ய பொய்யன்னு மெய்ய மெய்யன்னு சொல்லு. வளையாதே, காம்ப்ரமைஸ் பண்ணாதே, ஆள் பார்த்துக்கிட்டு பூசி முழுவாதே. இப்படியெல்லாம் ஒரு வழிய இறை தூதர்கள் சொன்ன காரணத்தினாலதான் அவங்களே எதிர்க்கப்பட்டாங்க. இதை நீங்க சொன்னால் நம்ம எதிர்க்கிற காரணம் என்ன? பள்ளிவாசல் போய் தொழுவுறதுல பெரிய நெஞ்சில கையை கட்டணும்னு அவனுக்கு பெரிய இடி விழுந்துருமா? அதெல்லாம் கிடையாது. மௌன கல்யாணம் வச்சிருப்பான், முத்தவள்ளி 2 லட்சம் ரூபாய் வாங்கணும்னு நினைச்சிருப்பான். உங்களோட நீங்க தலை எடுத்துட்டு அவன் வேணாடுவான். அப்புறம் நீங்க தலையெடுத்து பிரச்சாரம் பண்ணி வரதட்சணை வாங்க கூடாதுங்கிற கொள்கைக்கு மாறிட்டாரு வைங்க, அவருக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்காது. முத்தவள்ளிக்கு அவர் பாப்பாரு, ஆஹா இவங்க வளர்ந்தாங்க என்று சொன்னா 2 லட்சம் ரூபாய் கிடைக்கிற அடிபட்டு போயிருமே, 50 லட்சம் ரூபாய் வாங்கலான் இருக்கிறோம். மௌனுக்கு கிடைக்குமா? கார் கிடைக்குமா? பங்களா கிடைக்குமா? அப்ப இந்த மாதிரி எல்லா விதமான, அதே மாதிரி ஆடம்பரமான பணக்காரன் கூட அவங்களை எதிர்ப்பான். இறையச்சம் இல்லைன்னு சொன்னா கல்யாணம் பண்றான். பயங்கரமான கச்சேரி, கங்கா மரனை கூப்பிடு, இளையராஜா கூப்பிடு, பிந்து கோஷ கூப்பிடு, ஜெயபாரதி கூப்பிடு, குஷ்பு கூப்பிடு, அவன் டான்ஸ் நடனம் கூத்து பாட்டு வைக்க போறான். தப்புங்கிறீங்க. அதெல்லாம் தப்புனா ஒத்துக்கிட்டு போனா என்னடா தப்பு? வேண்டாம், பணம் இருக்கணும் எப்படி காட்டுறது அப்படின்னு நினைச்சு வைக்க அவன் எதுக்கு தானே செய்வான். அப்ப எல்லா விதமான தீமைகளையும் இறை தூதர்கள் எதிர்த்தாங்க. அதனால எல்லாரும் உங்களுக்கு எதிர்ப்பு. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், எல்லாரும் எதிர்க்கிற ஆளுக்கு நம்ம மட்டும்தான். எல்லாரும் தப்பளிக்கு நம்மளை எதிர்ப்பாங்க, ஜமாத் இஸ்லாமி எதிர்ப்பாங்க, சுன்னத் ஜமாத் எதிர்ப்பாங்க, காஜிமார் தெருவில் அவங்களும் எதிர்ப்பாங்க, இவங்களும் எதிர்ப்பாங்க. நம்மளை எதிர்க்கிற விஷயத்துல எல்லாரும் ஒன்னாயிக்கிடுவாங்க. காஜிமார் தெருவுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கிறவங்க நம்மளை எதிர்ப்பாங்க, அவர்களா எதிர்க்கப்படுறவர்கள் நம்மளை எதிர்ப்பாங்க. எல்லாருடைய எதிர்ப்பு, தர்காக்காரனை எதிர்ப்பார்கள், எல்லாரும் எதிர்க்கிறாங்க. ஏன் காரணம்? எல்லாரும் போய் நம்ம எதிர்க்கிறோம்.
தப்புகள் எந்த செயல்ல இருந்து வந்தாலும் நம்மளை ஜீரணிக்க அவர்களுக்கு முடிய மாட்டேங்குது. ஏன் முடியல? இவங்க எல்லாத்தையும் திட்டுவாங்க. மீட்டிங்ல போனா கூட ஒரு ரூல் வச்சுட்டு போவாங்க. அவ அந்த பேச மாட்டான், இந்த பேச மாட்டாமாங்க. இப்படி நம்மளை பத்தி தெளிவா வழங்கி வச்சிருக்கிறதுனால எல்லாருடைய எதிர்ப்பை சம்பாதிக்கிறோம். அதனால எதிர்ப்பில் வளர்ந்த இஸ்லாம்னா சரியான மார்க்கத்தை, உண்மையான மார்க்கத்தை, சரியான மார்க்கத்தை நம்ம உள்ளது உள்ளபடி சொன்னோமையானால் எதிர்ப்பு வரும். அந்த மாதிரி எதிர்ப்புகள் தான் இஸ்லாம் வளர்ந்திருக்கே தவிர ஆதிக்கத்தினால, அடக்குமுறையினால, பணத்தினால, காசாசையினால அந்த மாதிரியான கொள்கையில இஸ்லாம் வளரல. நம்முடைய ஏகத்துவ கொள்கை அந்த அடிப்படையில் வளர்ந்திருக்கிறது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.